இது சரி, இது தப்பு, இதுதான் வாழ்க்கைன்ட்டு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவங்க வளர்ப்ப அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் அடியோட விட்டுட்டு எல்லாத்துலயும் போய் எல்லார்கிட்டயும் போய் நீ ஏன் சொல்லணும்? முடியாது, இனிமேல் முடியாது. மறுபடியும் நான் சென்னைக்கோ உன் லைஃபுக்கோ வரமாட்டேன். ப்ளீஸ் பொறுமையா இரு. நான் என்ன சொன்னாலும் செய்யறேன். கையெழுத்து கும்பிடணுமா கும்பிடுறேன். ஆனா ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான். அனுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும், குழந்தை பிறந்த உடனே எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் நானே சொல்லிடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. முடியாது முடியாது முடியாது. ஆப்பிள் பாக்ஸ் போட்டா தான் நடக்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. முடியாது முடியாது முடியாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. முடியாது முடியாது முடியாது. என்னால முடியாது முடியாது. கார்த்திக் பயந்தாரு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மாடல் இன்டர்வியூ நடந்துச்சு. இன்னைக்கு சொல்லல. என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் எனக்குள்ளேயே பொத்தி பொத்தி வாழ முடியாது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மாடல் இன்டர்வியூ நடந்துச்சு. அதுல என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? ஒருவேளை என் புருஷனுக்கு என்ன பிடிக்கல, உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருதுன்னு சொன்னானா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருந்தாரு. அவ இக்கோட கெட்டு தொலைந்து விட்டுருவேன்னு சொன்னதுக்கு எனக்கு கலாச்சாரம் தெரியலையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. முடியாது முடியாது முடியாது. என்னால முடியாது. உனக்கு சொன்னா புரியாதா? என்னால நடிக்கவும் முடியல. கொண்டாட்டி உசர் எடுக்கும். முடியாது முடியாது முடியாது. என்னால முடியாது. உனக்கு சொன்னா புரியாதா? என்னால நடிக்கவும் முடியல. உன் கொண்டாட்டி உசர் எடுக்கவும் முடியல. சின்ன விட்டுடுறா. நான் நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன். எனக்கு கலெக்டர் ஆகணும்னு பெரிய கனவு இருக்கு. ப்ளீஸ் உனக்கு ஒரு சான்ஸ் தான். நல்லா நடிக்கணும். இப்போ ஓகேவா? நான் குடும்பத்து மேல அக்கறை இல்லாதவளா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. போனீங்க. நான் யாரும் தெரியுமா உனக்கு? என் அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? யார் கையில நான் வளர்ந்தேன்னு தெரியுமா உனக்கு? அப்படியே பார்த்தாரு. பையன் உசுறு போனது தோண்டு விடாம மருமகளுக்கு பேத்திக்கும் நாம தான் தொணன்ட்டு தைரியமா நின்ன. அப்பத்தான் கையில வளர்ந்தவனா? எல்லாத்தையும் பண்ணிட்டியடா. நாங்கடா